பையன் என்ன பயணம் பண்றான்? கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறீங்களா? அது கொஞ்சம் தவிர்க்கலாமே. எனக்கு அதை பத்தி பயம் இல்லைங்க. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் ஏகி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விஜய் வந்து நம்பர் 1 அக்யூஸ், அவன் நம்பர் 1 கொலைகாரன். எரிச்சல் ஆகுது ராஜ்வேல். என்னத்த தவிர்க்கிறது? இவங்க மட்டும் எல்லாத்தையும் மயிரும் பேசுறாங்க, மசுரும் பேசுறாங்க. அவங்க பேசுற பேச்செல்லாம் தப்பா தெரியலையா? நான் 200 கோடி சம்பாதிக்கிறேன் பரதேசி, உனக்கு அந்த இது இல்ல? திமிரா? எப்படி கோவிட் வந்து ஒரு கிருமியோ அந்த மாதிரி விஜய் ஒரு கிருமி. அவன் வந்துட்டு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் வந்து ஒரு சைக்கோ, அவன் வந்து ஒரு மெகலோமேனியாக். இந்த மோடிக்கு இருக்கு அந்த இதுமே இவனுக்கும் இருக்கு. வானதி, இந்த ஹேமா மாலினி, தமிழ் விசை, இந்த நிர்மலா சீதா, இவங்க எல்லாம் பொம்பளைங்க தானே. பரதேசி அவனுக்கு தெரியல. அங்க மக்கள் செத்துட்டு இருக்காங்க, தண்ணி இல்லாம மூச்சு திணறல படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அதே தெரியாத ஒரு தற்கொலை 2 சப்புன்னு புடிச்சுட்டே வருவேன். எனக்கு ஒண்ணும் இதே கிடையாது. அந்த இயற்கை இவங்க எல்லாத்தையும் அழிச்சே தீரணும் தான் நான் சாமிக்கு வேண்டிட்டு. இன்னைக்கு தசமி, இவங்க எல்லாம் என் வாயிலையும் உள்ள வேண்டாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் ராஜ்வேல் சார். கரூர் துயர சம்பவம் இன்றைய வரை பேசு பொருளாக இருக்கிறது. தங்கள் மேல தப்பு இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினர் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இது தொடர்பாக விஜயும் வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். தமிழக அரசும் ஒரு பக்கம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல வீடியோ ஆதாரங்களுடன் விளக்கம் கொடுத்தாங்க. கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜியும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அவருடைய விளக்கத்தை கொடுத்தாரு. இதற்கிடையில் அதிமுகவும் பாஜகவும் இந்த விஷயத்துல கருத்து தெரிவிச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வரம்பு, ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இது வந்துட்டு இந்த தாவேகா விஜயோட கட்சி தொண்டர்கள் வந்துட்டு டோட்டல் ரவுடிசம். அவங்க வந்துட்டு ஒரு டிசிப்ளின் இல்லாம நடந்து கொண்டது ரீசன் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 41 உயிர். அவங்களுக்கு என்னோட அனுதாபங்கள், என்னோட அந்த குடும்பங்களுக்கு. இது வந்துட்டு நிறைய பேர் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப தவறு செய்தது வந்து விஜய். முதல் வந்து ஒரு மனுஷன் வந்து 12 மணிக்கு நீ மீட்டிங் சொல்லி போட்டு நீ வந்தது 7 மணிக்கோ 7:10க்கோ வந்திருக்க. அது முதல் தவறு. அதுக்கு மன்னிப்பே கேட்கல, அதுக்கு மன்னிப்பும் சொல்லல. அதன் காரணமா தான் மொத்தமே நடந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சிலர்லாம் முதல் நாள் நைட்டே வந்து நின்று இருக்கிறாங்க, ஒரு சிலர் காலையில 8 மணிக்கே வந்திருக்காங்க, ஒரு சிலர் 9 மணி, அப்படியே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. முதல் வந்துட்டு இவங்க சொல்ற காரணம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க கேட்ட இடத்தை கொடுக்கல, அவங்களுக்கு அந்த கேட்ட இடத்த அலாட் பண்ணாததால இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க எல்லாமே நிறைய பேர் அந்த இதை போட்டு காமிக்கிறாங்க. எப்படி வந்துட்டு அந்த அவங்க கேட்ட இடங்கள் எல்லாம் சிங்கிள் ரோடு, இது வந்து டபுள் ரோடு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து இப்படி அப்பட்டமா போய் பேசுறது வந்து முதல் அவங்க வந்து நிறுத்தணும். அண்ட் ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி அப்பட்டமா பேசுற இந்த காணொலிகள் பிளஸ் இந்த சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் மாதிரியும் நிறைய தவறுகள் இருக்கிறது. இந்த மாதிரி பொய் ஒரு இதை வந்துட்டு பரப்புறாங்க. அது ரொம்ப தவறு. நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேணாம். யார் தவறு செய்திருந்தாலும் அவங்க வந்துட்டு தண்டிக்கப்பட வேண்டியவங்க. இதுல வந்து அக்யூஸ் 1 வந்து விஜயை தான் போட்டிருக்கணும். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய தவறு. என்னன்னா அவங்க ஏதோ பயந்துக்கிறாங்க, என்னமோ பெரிய விஜயோட தொண்டர்கள் எல்லாம் அப்படியே பொங்கி வந்து அப்படியே தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய இது பூகம்பம் வரப்போது மாதிரி ஒரு கெட்டப் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பொய். கண்டிப்பா வந்துட்டு விஜய் வந்து நடந்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கல. அதுக்கப்புறம் நைட்டோட நைட் எதுக்கு ஓடி வந்தான்? இது வந்துட்டு அவன் செஞ்ச செயல் கரெக்டா கிடையாது. என்னென்றால் இப்ப என்ன தவறு சொல்றாங்க, சிஎம் எதுக்கு வந்தார்? இது ரொம்ப தமாஷா இருக்கு இந்த கேள்வி. சிஎம் எதுக்கு வந்தார்னா, சிஎம் ஒரு ஸ்டேட் ஹெட், வராட்டி வரலன்னு சொல்வீங்க, வந்தார்னா எதுக்கு வந்தார் கேட்ட கேள்வி ரொம்ப தப்பு. இது வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் நாட்டோட ஒரு சிட்டிசன் இந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாது. இது ரொம்ப தவறான ஒரு கேள்வி. 2வது, ஓடி போனவரை யாரும் கேட்கல. இவன் ஒரு கோலப்பையன். இவன் வந்துட்டு நைட்டோட நைட்டு துண்ணக்கானன் ஓடி போயிட்டு 3 நாளுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஒரு ஸ்மால் காணொலி, ஒரு 4 நிமிஷமா 5 நிமிஷம். அதுவும் எப்போ
இந்த பிஜேபியில வந்து அவங்க பேசின உடனே இந்த பிஜேபியில உடனே எல்லாம் ஓடி வந்துருச்சுங்க. எல்லாம் ஒரு பெரிய ஹேமா மாலினியை வச்சு ஒரு டீம் வந்திருக்குது கரூருக்கு. உண்மை கண்டறியும் குழு. அதான் உண்மை கண்டறியும் குழு தான். அப்போ ஏன் அவங்க வந்துட்டு இதுக்கு போகல, மணிப்பூருக்கு போகல? மணிப்பூர்ல இதை விட வேர்ஸ்டா நடந்தது. அப்போ வந்து 2 பெண்கள் நிர்வாணமா வந்துட்டு இழுத்துட்டு போனாங்க. அப்பெல்லாம் மோடிக்கு சுயநலவு இல்லையா, இல்லாட்டி அந்த பிஜேபி பார்ட்டி மிஸ்டர் நட்டாக்கு போதையில இருந்தாரா, இல்லாட்டி இந்த இவ்வளவு பேசும் இந்த வானதி இந்த ஹேமா மாலினி, தமிழ் விசை, இந்த நிர்மலா சீதா இவங்கெல்லாம் பொம்பளைங்க தானே. இந்த இது அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏன் மணிப்பூர்ல வரல? அங்க 2 வருஷமா கோட்டையை விட்டுட்டு இங்க வந்து இப்போ வந்து எதிர்கட்சிக்கு என்ன நடந்தா மட்டும் ஓடி வரீங்களே அந்த ஸ்டேட்டிங்ல மட்டும். நீங்க ஆளும் கட்சி இது அந்த மாநிலங்களில் தவறு நடக்கும்போது ஏன் நீங்க போறது இல்லை? அப்போ வந்து இது வந்து வேணும்ட்டு செய்யறது. இங்க வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு வந்து 2026 எலெக்ஷன் வருது. அதுக்காக இதெல்லாம் ஒரு பெரிய செட்டப் அண்ட் கெட்டப். நான் முதல் நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த விஜய் வந்து பிஜேபியோட பிஜேபி தான் இவனை வச்சிருக்காங்க. ஆனா அவன் சும்மா வந்து இந்த ஃபர்ஸ்ட் மீட்ல வீரபாண்டி மீட்டிங்ல ஏதோ ஒரு மீட்டிங்ல என்ன சொல்றான், பிஜேபி எதிர்த்த மாதிரி எதிர்த்தான், கொள்கை எதிரிங்கிறாரு. கொள்கை எதிரின்னு சொல்லி அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல பிஜேபியோட யார் அலைன்ஸ் போட்டாலும் அவங்க அழிய வேண்டிய கட்சி தான். இது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எப்படா வேணா 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பேட்டி எடுங்க, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே அப்படி நடக்கலன்னா நான் எழுதி வச்சுக்கோங்க. இந்தியால எந்த கட்சியெல்லாம் எந்தெந்த மாநிலத்துல பிஜேபியோட அலைன்ஸ் போட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு அழிஞ்சே போயிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பிஜேபி இப்போ இவ்வளவுதான் ஓடி போகுது. ஏன் இந்த ஆத்திரத்தை மணிப்பூர்ல காட்டல? இந்த செயலை ஏன் மணிப்பூர்ல காட்டல? அப்போ வந்துட்டு இந்த வானதி, ஹேமா மாலினி, இந்த தமிழ் இசை, நிர்மலா சீதாராமன், அப்புறம் அந்த விமென்ஸ் கமிஷனோட சேர்பர்சன், இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்பது ஒண்ணு கிடையாதான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏன் பொய் சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு பிஜேபி ஆளும் கட்சியா இருக்கிறதால அவங்க ஒரு சில ஊடகங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் பொய்யே ஸ்ப்ரெட் பண்றாங்க. இது நல்லதுக்கு கிடையாது. இந்த விஜய் அவன் வந்துட்டு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் வந்து ஒரு சைக்கோ, அவன் வந்து ஒரு மெகலோமேனியாக். இந்த மோடிக்கு இருக்கிற அந்த இதுமே இவனுக்கும் இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், இந்த கூட்டத்தை காமிச்சு அந்த கூட்டத்தை வந்து ஒரு வெறி பிடிச்சவங்கள மாதிரி அவங்கள ட்ரீட் பண்றது இவங்களுக்கு அது ஒரு சைக்கோ. ஓகே, இவன் வந்துட்டு 8:45 அன்னைக்கு காலையில் நாமக்கல் மீட்டிங் சொல்லிட்டு அவன் வீட்டுல இருந்து பரப்பட்டதே 8:45. அப்போ அவனுக்கு மக்கள் மேல என்ன மரியாதை இருக்குது? அப்ப இவெல்லாம் என்ன ஆட்சியாளரா வந்து என்ன செய்வான்? மக்கள் யார் போய் இவனை சந்திக்க முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா அவன் வீட்டு முன்னால ஒரு மாசமோ 1.5 மாசமோ ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண்மணி அங்க அவனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்குது. இன்னும் அந்த பொண்ணால இவனை மீட் பண்ண முடியல. அப்ப இவன் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வான்? இவன் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கிருமி. எப்படி கோவிட் வந்து ஒரு கிருமியோ அந்த மாதிரி விஜய் ஒரு கிருமி இந்த தமிழ்நாட்டுக்கு. இவன் வந்து ஏதோ பெரிய நாட்டை காப்பாற்ற. சரி, ஊழல் செய்யற கட்சி எல்லாத்தையும் நீங்க பேசுங்க, அது தவறே கிடையாது. ஊழல் செய்பவர்களே நம்ம எதிர்க்கலாம், அதுவும் தவறு கிடையாது. ஆனா நீ எவ்வளவுக்கு தனி மனுஷனா நீ ஒழுக்கமா இருக்க? நீ இன்கம் டாக்ஸ்ல நீயே ஒத்துக்கிட்டு இருக்க 5 கோடி நான் கேஷ் வாங்கியிருக்கேன். அப்ப அதுவும் ஊழல் தானே. அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட கார் இம்போர்ட்டுக்கு பண்றதுக்கு அதுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருக்க, அதையும் நீ கட்டல. அதுக்கப்புறம் நீ என்ன அடுத்தவனுக்கு நீ வந்துட்டு முதுகுல அவ்வளவு அழுக்கு வச்சுக்கிட்டு நீ எதுக்கு போய் அடுத்தவங்களை இது விமர்சிக்கிற? நீ முதல் சரி பண்ணிக்கோ. நீ எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட்டு நீ வந்து அடுத்தவங்களை சொன்னீங்கன்னா உன் பேச்ச கேட்கலாம். என் மாதிரி மனுஷங்க இல்ல மனிதர்கள் உங்க மாதிரி கிருமிகளை ஏத்துக்க மாட்டோம். வந்து இப்ப 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னா உன்னை 1 கோடி மக்கள் உன்னை விரும்புறாங்கன்னா விரும்பிட்டு போட்டோம். அதுக்காக 7 கோடி மக்கள் உன்னால கஷ்டப்படணும்னு தேவையே கிடையாது. இவன் வந்துட்டு பேசுறது, இவளை பேசினவன் அன்னைக்கு ஏன் அந்த மக்கள் கிட்ட நீ ஆறுதல் சொல்ல போகல?
இல்லாட்டி உன் கட்சியில இருந்த ஒரு நபர் கூட, ஒரு நபர், ஈவன் தட் கரூர்ல இருந்த அந்த மாவட்ட தலைவர்கடா யாருமே ஹாஸ்பிட்டல் போல. ஏன் அப்போ ஓடுனீங்க? அப்போ குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதுன்னு சொல்லிட்டு உன் மடியில கனம் இருந்ததால் தானே நீ ஓடி போயிட்ட. அப்போ இந்த மக்கள் போய் பைத்தியக்காரத்தனமா இவன் பின்னால ஓடுறாங்களே, அந்த மக்களை தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா அயோக்கியம் எப்பவும் இருப்பான், அந்த அயோக்கியம் எப்பவும் திருந்த மாட்டான். ஆனா இந்த மக்களுக்கு எங்க மூளை போச்சு? ஃபர்ஸ்ட் இந்த ஆண்கள், இந்த பெண்கள், இந்த இறந்தவர்கள், இந்த குழந்தைங்களை விட்டு, நான் குழந்தைங்களை விமர்சிக்க விரும்பல, ஆனா இந்த அம்மா அப்பா அம்மார்கள் இந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போய் அவங்கள கொண்டு போட்டாங்க பாருங்க, அவங்களும் ஒரு கொலைகாரர்கள். இவன் வந்து விஜய் வந்து நம்பர் 1 அக்யூஸ், அவன் நம்பர் 1 கொலைகாரன். அவனோட கட்சியவே இந்த எலெக்ஷன் கமிஷன் ரத்து பண்ணணும். இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு இந்த மனநிலை சரியில்லாதவெல்லாம் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு என்ன செய்வான், நாட்டுக்கு என்ன செய்வான்? நீங்க இப்படி சொல்றீங்க. கரூரை சேர்ந்த மக்கள் அவங்க எல்லாம் பேசும் பொழுது, அந்த உண்மைகளை சொல்லும் பொழுது கடவுளே நேரில் வந்து பேசுவது போல் இருக்கிறது அப்படிங்கிற. சரி, அப்ப கடவுள் வந்துட்டு பொம்பளை பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு, கடவுள் வந்துட்டு போதை குடிச்சிட்டு இருக்கிறாரு, கடவுள் வந்துட்டு ட்ரக்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறாரு, நோ ப்ராப்ளம். கடவுள் தானே வந்து பேசியிருக்காரு. அப்ப கடவுளே வந்து அவங்களுக்கு நல்லது செய்யட்டும். பாருங்க, இந்த கரூர் மக்கள் அப்படி பேசியிருந்தா அவங்கள வந்துட்டு யாருமே திருத்தவும் முடியாது, யாருமே அவங்கள காப்பாற்றவும் முடியாது. அவங்க அழிவை அவங்களே தேடிட்டு போறாங்க. இந்த பாருங்க, இந்த ஜனங்களை நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து திருத்திட்டும் இருக்க முடியாது, சொல்லிட்டும் இருக்க முடியாது. அவங்க அழிவு அவங்களே கொண்டு வந்துப்பாங்க. இந்த மாதிரி அவனையெல்லாம் ஒரு தலைவன் ஒருத்தன் கத்துறான், எங்க தளபதி 2026 சிஎம்மா கண்டிப்பா வருவாருன்ட்டு. பார்த்தல, நானும் இதே தமிழ்நாட்டுல இருக்கிறேன். 2026 விஜய் வந்துட்டு சிஎம்மா வந்துட்டா நான் வந்துட்டு அரசியலே பேசல. அந்த மக்கள் எல்லாத்துக்கிட்டும் மன்னிப்பு கேட்க கூட தயார். ஓகே, நான் கடவுள் கும்பிடுறதால், கடவுளை நம்புறதால் நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், இந்த மாதிரி ஒரு அயோக்கியன் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று நான் தைரியமாவே நான் பேசுறேன். எனக்கு ஒன்றும் அதை பத்தி பயமும் கிடையாது. அவனோட தொண்டர்களோ வானரகங்களோ எல்லாம் வந்து நம்மளை வந்து மெரிட்டினால் கூட நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. சொல்லுங்க. நடந்த சம்பவத்துக்கு விஜய் முழுமையா குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்களே பாஜக அதிமுக. பாஜக வந்து எங்க வந்துட்டு அவனுக்கு சொம்பு தூக்குறதுக்கு எவனா ஆள் கடிக்கிறானான்னு பார்த்துட்டு இருக்கிறான், எப்படி என்னால் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துடணும்ட்டு. இப்போ வந்து சரி, இப்போ நான் வந்து என்னோட பார்ட்டி, நானும் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், ஸ்வதந்திரா பார்ட்டி. நாளைக்கு போய் நான் ஒரு மீட்டிங் நடத்தி ஒரு 1,00,000 பேர் வந்து அந்த 1,00,000 பேர்த்த நான் வந்து ஒரு 8 மணி நேரம் காக்க வச்சு அவங்களுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு செத்தானா இது ஸ்டேட் கவர்மெண்டோட டியூட்டி கிடையாது. இந்த 1,00,000 பேருக்கு தண்ணியை கொடுக்கணும்ட்டு மீட்டிங் யார் நடத்துறானோ அவன் தான் அந்த ஏற்பாடு பண்ணணும். ஓகே. ரெண்டாவது வந்துட்டு அந்த போலீஸ் வந்துட்டு, எனக்கு போலீஸ் அறவே பிடிக்காது, ஆனாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அவங்க வந்துட்டு காலையில 8 மணிலேருந்தோ இல்லாட்டி 9 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு நீ வந்து 7 மணிக்கு வந்து, அவனும் மனுஷன் தானே, அவனும் எங்கன்னா போகணும்ல, அவங்களுக்கும் ஒரு தண்ணி வேணும், ஒரு சாப்பாடு வேணும். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த தாவேக்காரங்க வந்து இந்த கூட்டத்தை வெளியவே போக விடாம அப்படியே ஒரு நிர்பந்தத்துல புடிச்சு வச்சிருக்காங்க. சரி, அப்ப நிறைய பேர் வெளியே போகணும்னு விரும்பினவங்களே இவங்க விடல. அப்போ வந்து இவங்க தலைவருக்கு கூட்டத்தை காட்டுறதுக்கு தான் இவங்க இவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்ணியிருக்காங்க. அது அவனே சொல்றான், அந்த பவுன்சர் ஒருத்தர் சொல்றான், அவங்க கட்சி ஸ்போக்ஸ் பர்சன், அவங்க பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, இந்த விக்கிரவாண்டி அந்த ஏதோ மீட்டிங்ல வந்து 444 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்ப இந்த ரெக்கார்டு எல்லாம் யாருக்குமே அப்ப தெரியல இல்ல. அப்போ வந்து இது புசி ஆனந்த் சொல்லி தானே அந்த ஆள் பேசுறான். அப்போ அவங்களுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அரக்கர்கள், இவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இந்த கூட்டத்தை இவங்க பின்னால அப்படியே ஓடிட்டு வந்தா ஒரு வெறி, அவங்களுக்கு ஒரு வெறி ஏத்துறாங்க. இது வந்து ரொம்ப தவறு. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வந்து நல்லதுக்கு இல்லை, மக்களுக்கும் நல்லது இல்லை, நாட்டுக்கும் நல்லது இல்லை. இது நம்ம சொல்லிதான் பார்க்க முடியும், யாரையும் திருத்த முடியாது. மக்கள் ஏத்துக்கிறாங்க, நம்மள ட்ரோல் பண்ணலாம், நிறைய பேர் நம்மள திட்டலாம். அப்ப நீ இந்த இது காணொலி வெளியே வந்தேன்னா அந்த விஜய்க்கு வேண்டியவங்க நான் என்ன திட்டுவாங்க, அந்த பொம்பளை யாரு, அவ இப்போ அப்படி எப்படி பேசலாம். நான் அதெல்லாம் கவலையே பட மாட்டேன். எந்த வாய் பேசுதோ அந்த வாய் கஷ்டப்படும். நம்ம மக்களுக்காக நல்லது சொல்றோம். இப்போ வந்துட்டு பிஜேபி காரர் சொல்றானா, நான் தான் முதல்ல இருந்து சொல்றேனே, இவன் வந்துட்டு
பிஜேபியோட இல்ல கொள்கை எதிரி அப்படின்னு பாஜக அவர் அறிவிக்கிறாரு. அவரை எப்படி நாங்க பாஜக பிடியில வச்சிருக்க முடியும்? அதெல்லாம் நயினார் கேட்கிறாரு. கொள்கை எதிரின்னு அவர் அறிவிக்கிறாரு, அவரை போய் நாங்க எப்படி? ராஜவேல் திட்டுற மாதிரி திட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கைய உள்ளார குலுக்கிட்டு இருப்போம். இப்ப அவன் கேக்குறான், ஒரு செருப்பு வந்துச்சு, ஏன் அந்த செருப்பு தாவைக்க கண்ணே நீங்க ஏற்பாடு பண்ணி ஏன் வீசி இருக்க கூடாது? இல்லாட்டி ஒரு பிஜேபி காரன் அங்க இருந்து வீசி இருக்க கூடாது? நீ பாத்தியா? அது திமுக காரன் தான் போட்டான், இல்லாட்டி செந்தில் பாலாஜி போட்டது. நான் செந்தில் பாலாஜி சப்போர்ட் பண்ணல. ஆனா நீ இவ்வளவு அடிச்சு பேசும்போது அது ஏன் நீ வீசி இருக்க மாட்ட? உன்னோட ஆள் ஏன் வீசி இருக்க மாட்டான்? ஒரு பிரச்சனை வரணும்ட்டு. இப்போ நீங்க சொல்றீங்க ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதுமே தெரியாம தற்கூறிங்க உட்கார்ந்து நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த விஜய்க்கு அவனோட ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் தான் வந்திருக்குன்னு தெரியல. சொல்றான், என்னடா என்னப்பா நம்ம கட்சி கொடி வச்சுட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்ட்டு நக்கலா பேசுறான். பரதேசி, அவனுக்கு தெரியல அங்க மக்கள் செத்துட்டு இருக்காங்க, தண்ணி இல்லாம மூச்சு திணறல்ல படுத்துட்டு இருக்கான்னு சொல்லி அதே தெரியாத ஒரு தற்கூறி. இவன் என்ன பெரிய அரசியல் பண்ண போறான்? நீ பிறந்தப்ப உனக்கு வசதி இருந்துச்சாடா? நீ 10 வயசுல இருக்கவன், நீ வசதி இருந்துச்சாடா? நீ முதல் 3 படம் பண்ணும்போது நீ ஃபிளாப் படம், உங்க அப்பா பாவம் கஷ்டத்துல கடன்ல இருந்தான், அப்ப நீ என்ன பெரிய பணக்காரனா? நீ என்னமோ பேசுற. இந்த 200 கோடி பெரிய இதான், அது பிச்சை காசு. அரசியல்ல 2 லட்சம் கோடி பண்ணலாம், அதுக்கு தானே நீ ஓடி வந்திருக்க. இந்த 200 கோடி பிச்சை காசு, இந்த 2 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கொள்ளாடிக்கு தான் நீ வந்திருக்கிற. ஏன்னா உனக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் கேஸ் இருக்கு, அதை வச்சு பிஜேபி காரன் உன்னை மிரட்டுறான். நீ ஒரு ஏஜென்ட் ஆஃப் பிஜேபி. இதெல்லாம் வருங்க, வெட்டி வளர்ச்சியில வரும். நான் இது 2 வருஷமா சொல்றேன். நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்டா, சும்மா நான் வெளியே மட்டும் உங்களை திட்டுறேன்னு சொல்லிட்டு பேசுற அரசியல்வாதி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நாங்களும் அரசியல் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம், அவ்வளவு முட்டாள் கிடையாது. இப்போ யார் உனக்கு சப்போர்ட் பண்றான்? இந்த இபிஎஸ். ஏன்னா அந்த ஆளுக்கு உன்னோட அலையன்ஸ் போடணும் சொல்லி இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையே பெருசானது இந்த இபிஎஸ் தற்கூறி பேசுனதாங்க. அது ஒரு அறிவில்லாத ஒரு தற்கூறி. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய யோகிய சிகா கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறீங்களா? அது கொஞ்சம் தவிர்க்கலாமே. அது எரிச்சல் ஆகுது ராஜ்வேல். என்னத்த தவிர்க்கிறது? இவங்க மட்டும் எல்லாத்தையும் மயிருன்னு பேசுறாங்க, மசுருன்னு பேசுறாங்க. அவங்க பேசுற பேச்செல்லாம் தப்பா தெரியலையா? மனுஷனுக்கு சூடு சொரணை இருக்கணுங்க. எனக்கு அதை பத்தி பயம் இல்லைங்க. இதை இவங்களுக்கு இவங்க வார்த்தை தான் இவங்களுக்கு புரியும். இது நாங்களாம் படிச்சவங்க, நாங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு இது தெரியும், புரியும். ஒரு நீ பிடெக் படிச்சு நீ ஒரு எம்பிஏவோ என்ன பண்ணேன்னு சொல்ற, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ். என்ன ஐபிஎஸ் நீ பண்ணி? நீ ஒரு பைசா கடை நீ திருடலையா? நீ ஏமாத்தல? நீ 8000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்கலையா? இது உன் கட்சிக்காரனே சொல்லி இருக்கிறது. பாருங்க, எனக்கும் பிஜேபியில ஆட்கள் இருக்கிறாங்க, எனக்கும் அமித்ஷா ஆபீஸ்ல ஆட்கள் இருக்காங்க. அவங்க உன் மேல ஒரு பெரிய ஃபைலே வச்சுட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு இந்த 10 நாளுக்கு முன்னாள் இந்த ராமாயணம் வந்துச்சு உன்னை பத்தி? இப்போ நீ என்னமோ பெரிய விஜய்க்கு பேச போற. இவங்க எல்லாம் சந்தர்ப்பவாதிகள். இவங்களுக்கு அந்த மக்கள் செத்தது பத்தி வருத்தம் கிடையாது. அதை வச்சு இவங்க பாலிடிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. இது நல்லதுக்கு கிடையாது. இது எல்லா கட்சி தலைவர்களுக்கு இந்த வார்னிங் ஒரு விஜய்க்கு மட்டும் கிடையாது. எந்த ஒரு கட்சி அரசியல்வாதிகளும் 41 பேர் இருந்தது இவருக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றது யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? விஜய்க்கும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஓடி கதை பேசுறான்ல, மணிப்பூர்ல அவ்வளவு பேர் செத்தாங்க. மணிப்பூர்ல அவ்வளவு பெண்மணிகள் அசிங்கம். அது அவ்வளவு அசிங்கம் ஆச்சு, கற்பழிக்கப்பட்டாங்க. அப்ப எங்கடா எல்லாரும் போனீங்க? ஏன்டா அப்ப எல்லாரும் பேசல? இப்ப என்னடா கொந்தளிச்சு வரீங்க? நான் எனக்கு திமுக மேல எனக்கு 1000 வருத்தம் இருக்கலாம். ஆனா இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டாம். இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணி என்ன சிஎம் அவர்களே எனக்கு ஸ்டாலின் பெரிய ஃப்ரெண்டும் கிடையாது, என் மாமா மச்சானும் கிடையாது. ஆனால் அந்த வயசுல, அந்த 72 73 வயசுல நைட்ல அவருக்கு உடம்பும் சரியில்லை, அப்படியே வந்தார் ஃபிளைட்ல. நீ எங்கடா ஓடுன? நீ தானடா முதல்ல அங்க இருந்து மக்களை பார்த்திருக்கணும் இந்த விஜய். அப்ப ஏன் நீ ஓடுன? அப்ப குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கு. நீ உனக்கு தெரியும், தெரிஞ்சுட்டே நீ ஓடி இருக்க. சரி, நீ ஓடிட்ட. அந்த புசியானந்த் எங்க, அந்த பரதேசி அவன் ஓடிட்டான். அந்த ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு சிரிக்கிறான். 2 நாளுக்கு முன்னால யாரோ சொல்றாங்க உன் மேல எஃப்ஐஆர் போட்டுக்கானா, அவன் நக்கலா சிரிக்கிறான். அப்பனா
அவங்க வந்து இந்த பணத்துங்களை வச்சு இவங்க அரசியல் பண்றாங்களா? இதுல ஒரு சில ஊடகங்கள் தவறா சொல்றது, எல்லாம் தப்பா சொல்றது, என்னமோ எல்லாம் வெட்டுனாங்களாமா, கத்திய குத்தி இருக்கிறாங்களாமா. அப்ப அதெல்லாம் போட்டோ எடுத்து எவிடன்ஸ் வைங்க, ஃபாரன்சிக். அவங்க ஆதாரம் இருக்குங்கிறாங்களே, தமிழக வெற்றி கழகத்தினர் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீதிமன்றத்துல நாங்க சமர்ப்பிப்போங்கிறாங்களே. இல்ல, அப்ப ஏன் நீங்க ஓடிட்டீங்க? அப்ப நீங்க இங்க இருந்திருக்கணும் இல்ல? உங்ககிட்ட ஆதாரம் என்ன? நீங்க அழகா இருந்திருக்கலாம். நீங்க பாதிக்கப்பட்டவங்க, நீங்க தான் அங்க நின்று இருக்கணும், முன்னால் நின்று. அந்த ஆம்புலன்ஸ் பாருங்க, அந்த என்ன சொல்றாரு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரு, அந்த தாவேக்கா பசங்க ஒருத்தனாவது நல்ல சுயநலத்துல இல்ல, நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க மக்கள் சொன்னா எவனும் பேசுறது கூட கேட்கலன்னு சொல்லிட்டுனா, அப்ப வந்துட்டு யார் மேல தவறுங்க? இது யார் மேல தவறு? நீ வச்சிட்டு இருக்க தொண்டை அப்படி இருக்கான், உன்னையே பின்பற்றான். அவனும் குடி போதையில பேசிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பேசுற பேச்சு வச்சிருந்தால எவிடன்ஸ் கரெக்ட். நீ வா, நீ ஏன் ஓடுன? ஏன் உன் கட்சியில ஒருத்தன், இன்க்ளூடிங் கரூர்ல இருந்த அந்த ஒருத்தன், அந்த பரதேசி எதுக்கு போகல? மற்றவங்களெல்லாம் விடுங்க, உன் கட்சி தொண்டை எதுக்கு ஓடலீங்க? மக்கள் உன்னை பார்க்க தானே வந்தாங்க, இல்லாட்டி உன் தொண்டை கூட அங்க செத்துருக்கலாம் இல்லையா? அப்ப உனக்கு எங்க பொறுப்பு உணர்ச்சி இருந்துச்சு? நீ கவர்மெண்ட்டை தப்பு சொல்ற சொல்லு, நீ எங்கடா போச்சு? நீ படிச்சவன் தானே. இந்த விஜய், நான் 200 கோடி சம்பாதிக்கிறேன் பரதேசி, உனக்கு அந்த இது இல்ல? திமிரா? உனக்கு உடம்பெல்லாம் திமிரா? என்னமா மக்கள் அல்ல, மக்கள் வேணா அந்த இதுங்க உங்க பின்னால ஓடி வரலாம். எனக்கெல்லாம் நீ எப்படி சொல்றியோ, எனக்கு வந்து அரசியல்ல சம்பாதிக்க, எனக்கும் அரசியல்ல சம்பாதிக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. உன் மாதிரி நான் 100 பேர்த்த பார்த்துருப்பேன். ஓகே. ஆனா எந்த அரசியல் தலைவர், எம்ஜிஆர், எனக்கு எம்ஜிஆர் பிடிக்காது, ஆனால் எம்ஜிஆர் வந்து இந்த பந்தாலாம் பண்ணல. நான் அவரை பார்த்துருக்கேன். ஒரு நாள் வந்துட்டு ஊட்டியில வந்து ஃப்ளட்ஸ் ஃப்ளட்ஸ் வந்தப்போ மெட்ராஸ் வந்து கோயம்புத்தூருக்கு மக்களாக தான் பிளெயின்ல வந்தார். இந்த தெனாவட்டெல்லாம் அவர் பண்ணல. நம்மளும் சொல்லணும் நியாயமா, நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கல அது வேற விஷயம். அதே மாதிரி கலைஞர் வந்து எல்லாருமே சந்திக்கலாம், அவரும் அந்த விஷயத்த கிடையாது. ஓகே. நீ இன்னும் அரசியல் இன்னும் ஒரு பதவிக்கு கூட நீ வரல, அதுக்குள்ள நீ எந்த மக்களை நீ சந்திக்கிற? இந்த அரசியல் பயணம் என்னங்க அரசியல் பயணமா? பரதேசி பையன் என்ன பயணம் பண்றான்? மக்களை சாவடிச்சுட்டு பயணம் பண்றியா நீ? இந்த அரசியல் பயணம் இதை விட வலிமையா தொடருங்கிறாரு. பண்ற இல்ல, வா நானும் பண்றேன் மக்கள் சேவை, வா 10-100 குழந்தைங்களை வருஷம் படிக்க வை, நானும் படிக்க வைக்கிறேன், 30 வருஷமா நான் படிக்க வைக்கிறேன். இல்ல விஜய் சொல்றாரு, இப்ப இந்த இதெல்லாம் எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க, உங்களுக்கு பழிவாங்க நோக்கம் இருந்ததுன்னா என்ன கைது பண்ணுங்க, எங்க கட்சி தொண்டர்களை கைது பண்ண வேண்டாம், இந்த அரசியல் பயணம் இதை விட இன்னும் வலிமையா தொடரும் அப்படிங்கிறாரு. வலிமையா தொடரட்டும், அப்புறமே தானே இருக்குது. நீ என்ன இது, நீ வந்துட்டு ஒரு கலவரத்தை கிரியேட் பண்றதுக்கு இந்த பிஜேபி ஐடியா கொடுக்குது. நான் எனக்கும் பிஜேபியில் எல்லாரும் இருக்கிறாங்க, எனக்கும் RSS எல்லா ஆளுங்க இருக்காங்க, அவங்க பத்தி எனக்கு தெரியும். ஓகே. இவங்க வந்து பீ திம்பாங்க, அரசியல் பண்றதுக்கு பீ கடை திம்பாங்க. இதெல்லாம் தப்பு. இவங்க வந்துட்டு மக்களோட உணர்வு, மக்களோட உயிரை வச்சு விளையாடுறாங்க. இது நம்ம நல்லதுக்கே கிடையாது, இது ஆபத்தா வரப்போகுது. ஓகே. என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ என்ன இது அப்படி வந்து மக்கள் கொந்தளிச்சு ரோடுக்கு வருவாங்கன்னு சொல்லி நீ இது பண்ற. இந்த ஆதவ அர்ஜுனாவோட இது என்ன ட்வீட்டு, மக்கள் வந்து கொந்தளிக்கணும். என்ன கொந்தளிக்கணும்? ஆனா இந்த அரசியல்வாதிகள் யார் இந்த சிச்சுவேஷனை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அழிய வேண்டும் சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். நீ முதல்ல என்ன சொன்ன? ஜோசப் விஜய்ன்னு சொன்ன. இதே பிஜேபி ஹெச் ராஜா உன்னை வந்து ஜோசப் ஜோசப் ஜோசப். நான் வந்து அதை கொஞ்சம் படல, எனக்கு வந்து மதத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் நீங்க எந்த மதத்தை மாத்துவீங்களா அரசியலுக்காக? இன்னைக்கு ஒரு ஃபாதர் நேற்று பேசியிருக்காரு, அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்டர். ஆனா அவர் சொல்றார், இந்த விஜய் உன் பேர் வந்து ஜோசப், உன் பேர் விஜயே கிடையாது, நீ சினிமாக்காக வச்சுட்ட, ஆனாலும் உனக்கு இது தேவையில்லை, நீ சேவை செய்யணும்னா எவ்வளோ விதத்துல சேவை செய்யலாம், அரசியல்ல தான் செய்யணும்ட்டு இல்லைன்னு ஒரு இது அட்வைஸ் கொடுக்குறாரு. ஒரு நல்ல அட்வைஸ் தான் கொடுக்குறாரு அந்த மனுஷன். பட் அவர் வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்டர். ஓகே. என்ன பொறுத்த வரையிலும் நான் எந்த கட்சியோட சப்போர்ட்டரும் கிடையாது. எந்த கட்சி நல்லது செஞ்சா நான் அது நல்லதுன்னு சொல்லுவேன், எந்த கட்சி அயோக்கியத்தனம் பண்ணாலும் அது அயோக்கியத்தனம் சொல்லுவேன். இப்போ வந்து இவன் வந்து நாட்டுக்கு ஒரு கேடு, மக்கள் கூப்பிட்டாங்களா, வா 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 நீ இல்லாம நாடே இதாயிடும் சொல்லிட்டு நீ உன்னோட இன்கம் டாக்ஸ் கேஸ்க்காக தான் நீ அரசியலுக்கே வந்திருக்க. இதான் உண்மையான இது. அது வந்து பிஜேபி உன்னை வந்து பின்னால வச்சு எல்லாம் செய்யறது. பிஜேபி நினைச்சுக்கிற ஏதோ மக்கள் எல்லாரும் முட்டாளுட்டு.
அப்படி தெரிஞ்சானா இவங்க வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடும் சொல்லித்தான் இவங்க இதை பண்றாங்க. இதை விட பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க போறாரு, பாதிக்கப்பட்ட மக்களை நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி அறிவுறுத்தலின்படி பாதுகாப்பு கேட்டு போய் சந்திக்க போறாரு அப்படின்லாம் தகவல் வருது. அது எப்படி பாக்குறீங்க? அவங்க எல்லாம் உன்னோட தொண்டன் தானே, நீ ஏன் பயந்துக்கிற? உனக்கு ஆல்ரெடி பிஜேபி ஏதோ செக்யூரிட்டி கொடுத்துருக்க, இன்னென்ன பாதுகாப்பு உனக்கு? எடுத்ததுக்கெல்லாம் நாங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தா ஒன்றும் ஆயிருக்காது. அந்த இடம் இதை விட மோசமான இடம். அவங்களே சொல்றாங்க, பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, இந்த கிறுக்கு பசங்க என்ன குடிச்சு போட்டு என்ன நெருப்பு வச்சுன்னா பெட்ரோல் பங்கோட தீஞ்சு எரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் யாரோ வீட்டு கூரை மேல ஏறி குதிக்கிறான், ஒருத்தன் ஜென்ரேட்டர் மேல அவன் தான் விழுந்திருக்கான். அந்த வீட்டு ஓனரே சொல்றாரு, பார்த்தவர் சொல்றாரு, எவனும் சொன்ன பேச்சு கேட்கற மாதிரி இல்ல, அவன் ஆடிட்டு இருக்கிறான்ட்டு. அப்படியே பெதிச்சுட்டு போயிருக்கானுங்க. இவனை போலீஸ் என்ன சொல்லிச்சு, நீ ஒரு 50 மீட்டர் தூரமாவே வண்டியை நிறுத்த, ஆல்ரெடி கூட்டம் கட்டு கிடங்காம இருக்குது, அவங்க ஓடி வருவாங்க, என்ன பிரச்சனை ஆகும் சொன்னப்புறம் நீ திமிர் பிடிச்சிட்டு நான் உள்ளாரதான் பேசுவேன்னா ஏற்பட்ட ஒரு பயங்கரவாதி நீ ஒரு அரக்கன். விஜய் ஒரு அரக்கன். கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மேல வழக்கு பதிவு செய்யாம போலீஸ் மெத்தனமா இருக்குன்னு திருமாவளவன் சொல்றாரு. இதற்கு இடையில ஆதவ அர்ஜுனா டெல்லி போயிருக்கிறாரு. எதுக்கு ஆதவ அர்ஜுனா டெல்லி போயிருக்காரு? ஏன்னா அங்க பிஜேபி கிட்ட கை போடுறதுக்கு பிஜேபி அலையன்ஸ், பேக்ரவுண்ட் அலையன்ஸ். கேஸ் போடாத எல்லாரும் தான் கேட்பாங்க, எனக்கு திரும்ப கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா அக்யூஸ் ஒன் இந்த விஜய் தான் போடணும். இவங்க போடாட்டி நான் கேஸ் போட போறேங்க, PIL போட போறேன். நான் பார்ப்பேன் இந்த ஒரு வாரம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி. போடாட்டி நாங்கெல்லாம் போட போறோம். ஏன்னா இவன் தான் மெயின், இவன் தான் அந்த கட்சிக்கு தலைவன். இப்ப நீங்க போடணும் எப்படி நீங்க புரியல? இப்ப நீங்க போடணும் என்ன வழக்கு போட போறீங்க புரியல எனக்கு. நான் ஆஸ் அ பப்ளிக் நான் கேட்பேன் இந்த கேள்வி. இவங்க பாட்டுக்கு மீட்டிங் நாள் முழுக்க வைப்பாங்க, ரோடெல்லாம் இவங்க அப்பா வீட்டு ரோடு. ஏன் இவங்க ஒரு திடல போய் இல்லாட்டி ஒரு இடத்த போய் நீ எடுத்த இல்ல, இந்த விக்கிரவாண்டிலயோ எங்கேயோட்ல ஒரு இடத்த வாடகைக்கு இடத்துல 100 ஏக்கர் அந்த மாதிரி என்ன ஒரு இடத்துல போய் நீ உள்ளார போ. நீ ஏன் மக்கள் ரோட்டை நீ இது பண்ற? யூஆர் a nuisance. விஜய் இஸ் அ பப்ளிக் நியூசன்ஸ். அந்த ஜட்ஜஸ் இவன் மேல பப்ளிக் நியூசன்ஸ் கூட போடணும், மர்டர் போடணும். இப்ப நீ தான் அந்த சாவுக்கு காரணம், நீ தான் அந்த கொலையாளி, வேற யாரும் கிடையாது. அப்படி செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வந்து காட்டு, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அப்ப இவரும் தான் வந்தாரு, விஜய் பாஸ்கர், அந்த அதிமுக அவரும் தான் ஓடி வந்தாரு. அவரு இதுல கரூர்ல இருக்காரு, செந்தில் பாலாஜி கரூர்ல இருக்குது, வந்திருக்காங்க. அப்ப எது வந்தான்னு கேட்கலாமா? ஏன் இந்த நிர்மலா சீதாராமன் இப்போ இங்க ஓட தெரிய வந்துச்சுல, ஓடி வந்துச்சுல, அங்க ஏன் மணிப்பூருக்கு ஓடல? இங்க யாரும் ரேப் பண்ணல, எந்த பெண்ணையும் ரேப் பண்ணல. ஆனா அங்க மணிப்பூர்ல பகிரங்கமா ரோடு மேல நேக்கடா துணியே இல்லாம நிர்வாணமா இது பரேட் பண்ணாங்க. அப்ப எங்கடி நீங்க எல்லாம் போனீங்க? பொம்பளைங்க எங்க போனீங்க எல்லாரும்? உங்க தலைவர் வாய திறக்கல. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப போயிருக்கிறாரு ஒரு மாசத்துக்குள்ளார மணிப்பூருக்கு. யார்கிட்ட டிராமா போடுறீங்க? மக்களை ஏமாத்தலாம், ஆனா மேல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கா. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எனக்கு இருக்குது. மேல ஒண்ணு பார்த்துட்டு இருக்குது, இயற்கை. என்னோட கடவுள் இயற்கை. அந்த இயற்கை இவனுங்களை எல்லாத்தையும் அழிச்சே தீரணும் தான் நான் சாமிக்கு வேண்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு தசமி வேண்டாம், இவங்க எல்லாம் என் வாயிலையும் உள்ள வேண்டாம். இந்த அயோக்கியத்தனம் நல்லதுக்கு கிடையாது. ஒரு சிஎம் அவர் கண்டிப்பா வந்தே தீர்வார். நம்மளுக்கு அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ. கடவுள் நம்பிக்கை இருக்கு, மேல ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே கடவுள் சொல்ற மாதிரி தான் கரூர் மக்கள் உண்மையை சொல்றாங்க. உண்மை ஒரு நாள் வெளியில வரும் அப்படிங்கிறாரு விஜய். வரட்டும். செந்தில் பாலாஜி பண்ணியிருந்தா நீங்க அவனை தண்டிங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீ எதுக்கு 7 மணி நேரம் லேட்டா வந்த? நீ ஏன் அந்த மக்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணிக்க? கஞ்ச பயலே, நீ ஒரு கஞ்சன். நீ மேலிருந்து அப்புறமேல் யாரோ சொன்ன அப்புறம் நீ தண்ணிய வீசுற. அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் ஒருத்தர் மிதிச்சுட்டு போனா நீ பாத்தியா? ரஷ்மிகா காணாமல் போய் மக்களே போலீஸ் தேங்க்யூ, அதப்பா எங்க போலீஸ் தேங்க்யூ, போலீஸ் அடி பண்ணுது, அதோட திசை தட்டுறீங்க. இவெல்லாம் ஒரு மனுஷன் படிச்சவனா நீ விஜய்? நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச, எந்த காலேஜ்ல படிச்ச? உன்னோட ஸ்கூலு காலேஜ் இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்துச்சா? வெறி பிடிச்சிட்டு நீ ஒரு வெறியன். நீ பதவி வெறி பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்க. எல்லா அரசியல் தலைவருக்கும் நான் சொல்வேன்,
யாரெல்லாம் மக்களை வந்துட்டு முட்டாள்தனம் பண்ணிட்டு மக்களை ஏமாத்திட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இந்த வெறியர்கள் எல்லாருமே அழிய வேண்டும். அது யாரா இருக்கட்டும், நானே தப்பு பண்ணாலும் நானுமே அழிய வேண்டியவதான். கருத்துக்களை பகிர்ந்து விடுவதற்கு நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.